ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா மருக்களுக்காக தான். மருக்களை எப்படி வேரோட ஒரே இரவில் நம்ம நீக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதில் முக்கியமான ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். அதை சேர்த்து இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே இரவில் உங்கள் மருக்கள் எல்லாமே கீழே உதிர்ந்துடும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆப்பிள் சிடாப் வினிகர் தாங்க எடுத்திருக்கோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. என்னுடைய சிஸ்டருக்கு இந்த ஆப்பிள் சிடாப் வினிகரோட நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய மருக்கள் உதிர்ந்துருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி தாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக எடுத்துக்கோங்க. காஞ்ச இஞ்சியெல்லாம் எடுக்காதீங்க. இஞ்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தோலெல்லாம் நமக்கு சீவணுன்ற அவசியமே இல்லை. தோல்களோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மிக்சியில் போட்டும் அரைக்காதீங்க. கண்டிப்பாக நான் எப்படி ரெடி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை துருவி தான் எடுக்க போகிறோம். நம்ம பொடிமாஸ் கட்டை வச்சுருப்போம் பார்த்திங்களா வீட்டில், அதில் வச்சு துருவுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நல்ல துருவல் வந்துடும். அரைச்சி நீங்கள் ஜூஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி துருவி நீங்கள் ஜூஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அதனுடைய சத்துக்கள் போகாமலும் இருக்கும். இந்த இஞ்சி துண்டில் ஒரு கால்வாசி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எப்படியும் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிக்கும். உங்களுக்கு அதிக அளவில் மருக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு இஞ்சி வந்து துருவி இருக்கோம். இப்போ இதை வந்து எப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடித்து தான் எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஜூஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு வடித்து எடுக்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வடித்து எடுப்பேன். கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிக்கும். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நல்லா வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வடித்தாச்சு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை, நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த இஞ்சி சாறு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து நாம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க. ஆஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இது சேர்க்கறதுனால கையில் வெந்து போயிருமோ, புண்ணாயிடுமோ, கை கால் கழுத்து எங்கெங்கே நமக்கு வந்து மருக்கள் இருக்கோ அந்த இடத்துல வச்சா ஏதாவது ஆகிடுமோலாம் கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம். எதுவுமே நமக்கு பண்ணாது. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சமையலில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. அதனால் மஞ்சள் பொடியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை வந்து அழிச்சிரும். எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கணும். அதனால தான் நம்ம அந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். பாருங்கள், கலந்தவொடனே கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம முக்கியமாக ஒரு பொருளை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஆப்பிள் சிடாப் வினிகர். இந்த ஆப்பிள் சிடாப் வினிகரை வந்து இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பிள் சிடாப் வினிகர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு இந்த ஆப்பிள் சிடாப் வினிகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஊற்றினோன்னா லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்கும்.
அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அடங்கிடும் அது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. இப்போ நமக்கு ஒரு கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எடுத்து நம்ம மருக்கள் மேலே வைக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நீங்கள் மிச்சம் இருந்தால் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் 10 டேஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்பொழுதுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல மருக்கள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மேலே இதை தொட்டு தொட்டு மேலே வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் மேலேயே வைங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் மேலேயே வைங்க. நீங்கள் ஒரே நைட்டில் உங்கள் மருக்கள் ஆட்டங்கண்டு காலையில் கீழேயே விழுந்துடும். அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது என்னுடைய சிஸ்டருக்கு கண்டிப்பாக நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய மருவாக இருக்குது, ரொம்ப வருஷமாக அது இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகவே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே அந்த மரு கீழே விழுந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் மருக்கள் மேலே பயன்படுத்திட்டு வரணும். ஆப்பிள் சிடர் வினிகரை அப்படியே பயன்படுத்தாமல் இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் மருக்கள் சீக்கிரமாகவே கீழே விழுந்துடும். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மருக்களுக்காக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்ப்போம். ஆனாலும் மருக்கள் போகவே போகாது, திரும்ப திரும்ப வந்துடும். கம்ப்ளீட்டாக வராமல் அடியோட வேரோட இது போகணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பரான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பெரிய பெரிய மருவாக இருக்கும், அது மேலே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு குட்டி குட்டியாக நிறைய இருக்கும், முகத்தில் கூட 2 சின்லேயும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது. ஒரு சிலருக்கு முகத்தில் நிறைய இருக்கும், அவங்க மட்டும் லைட்டாக பேட்சஸ் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அந்த மருக்கள் மேலே வச்சு விடுங்க. மற்றபடி இதை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால எந்த வித சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மருக்கள் உதிர்றதுக்கு நிறைய விதமான ஹோம் ரெமெடிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சிலருக்கு ஒன்று பழிக்கலாம், ஒன்று பழிக்காமலும் போகலாம். அதனால் எது உங்களுக்கு பழிக்குதோ அதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய மருக்கள்லாம் வேரோட அடியோடு போயிடும். கவலையே படாமல் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரிசல்ட் 100% கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.